இளைஞர்கள் கிட்ட மாணவர்கள் கிட்ட இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்க இளைஞர்கள் எதை விரும்புறீங்க? தமிழ் இங்கிலீஷ் இது மட்டுமே எங்களுக்கு போதும் சார், மூணாவது லாங்குவேஜ் வேணாம் சார் அப்படி சொல்றீங்களா? இல்ல சார், மொழிங்கிறது நல்லது, மூணாவதா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டோம்னா நல்லது தானே சார் அப்படின்னு பேசுறவங்க பேசுங்க. பேசுங்க. தம்பி ரொம்ப ரெடியா இருக்க நினைக்கிறேன். இதுவே நம்ம பெங்களூர் போறோம் இல்ல அதுவே நம்ம அதர் ஸ்டேட் போறோம்னா அந்த ஸ்டேட்ல நம்ம லாங்குவேஜ் பேசுவாங்களா? அவனோட தாய்மொழியை தான் அவன் பேசுவான். நம்ம தாய்மொழி எங்கேயும் பேச மாட்டாங்க. என் தாய்மொழி தமிழ்நாட்டில் என் தாய்மொழி நான் தான் பேசணும். நான் மற்ற ஸ்டேட்லயே போயிட்டு இல்ல மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு நான் அவன் தாய்மொழியை நான் பேச முடியாது. நீங்க தாய்மொழி பேச வேண்டாம் அப்படிங்கறத தாண்டி தம்பி, இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம், நீங்க ஃபைனல் இயர்ல இருக்கீங்க, அடுத்த வருஷம் நீங்க ஒரு கம்பெனில வந்து வேலை தேடி போறீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலை கிடைக்குது. அந்த கம்பெனி ஒரு வேளை டெல்லியில இருக்கு இல்ல பெங்களூர்ல இருக்கு அப்படின்னா அங்க லோக்கல் லாங்குவேஜ்னு ஒன்னு இருக்கும்ல. தமிழ்ல பேசி எத்தனை நாள் மேனேஜ் பண்ண முடியும்? கஷ்டம். இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ் புரியாத இப்போ ஒரு கடைக்கு போய் நீங்க டீ குடிக்கிறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட டீ அதெல்லாம் ஓகே. ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தவங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு லோக்கல் லாங்குவேஜை கத்துக்கிறது தப்பு இல்ல. லாங்குவேஜ் கத்துக்கிறது தப்பு இல்லனா அதுதான் உனக்கு அடிமொழின்னு சொல்றது தானே தப்பு. அது லாங்குவேஜ் கத்துக்கிறது தப்பு இல்ல, திணிக்கப்படுறது தப்புன்னு திணிக்கப்படுறது தப்பு. இப்போ நீங்க தமிழ்ல பேசுறீங்க, ஹிந்தி தான் நீங்க பேசணும்ன்றது அது தப்பு தானே. இப்போ ரயில்வே ஜாப் போறோம், அங்க போயிட்டு நீ ஹிந்தில பேசினா தான் எனக்கு வேலை கொடுப்பேனா? அந்த வேலை என்னத்துக்கு? தமிழ்ல பேசுறவனுக்கு கூட இங்கிலீஷ்ல பேசுறவனுக்கு கூட லாங்குவேஜ்ன்றது வந்து அதுவும் ஒரு இது தானா? எப்படி சொல்றதுன்னா இங்கிலீஷ் திணிக்க வேணாம், அது திணிக்க வேணாம். இது ஜாதி திணிக்கிற மாதிரி மொழியும் திணிக்கிறீங்க. ஓகே ஓகே ஓகே, உங்க கருத்து. நம்மளோட தமிழ் மொழி வந்து ரொம்ப புதுமையான மொழி. அது பழமையான மொழியா இருந்தாலும் நம்ம அது ஒவ்வொரு விதத்திலயும் புதிச்சிட்டு வரோம். இங்கிலீஷ் மொழி வந்து நம்மளோட நாட்டுக்கு எதுக்காக வந்துச்சுன்னா ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டை வந்து கைப்பற்றினாங்க. அதுக்காக தான் அவங்களிடம் நம்ம அடிமையா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட லாங்குவேஜை நம்ம கத்துக்கணும். அதுக்குன்னு எல்லா லாங்குவேஜ்லயும் நம்ம கத்துக்கணும்ன்ற ஒரு இது கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற தமிழ் மொழியும் ஆங்கில மொழியும் நம்ம வந்து கைவிடாம இருந்தாலே போதும். மும்மொழி எதுவுமே இதுல வந்து வர வேணாம். இல்ல மும்மொழி மூணாவதா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுனால நீங்க தமிழையோ இங்கிலீஷோ விட்டுறணும்ன்ற அவசியம் கிடையாது. கூடுதலா இன்னொரு மொழி கத்துக்கிட்டா அட்வான்டேஜ் தானேன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தமிழும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும், கூடுதலா ஹிந்தி தெரியும்னா நீங்க வெளி மாநிலத்துல போய் வேலை பார்க்கலாம்ல சார். அதுக்கு தான் இப்போ நிறைய ஆப்லாம் வந்திருக்குல்ல, அதுல கத்துக்கிறோம் சார். எதுக்கு சார் தமிழ் தம்பி நீங்க பேச ரெடியா? சீக்கிரம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ் இருக்கு, மூணாவது ஒரு லாங்குவேஜ் அவசியமா? சார் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி அது சொல்றதோட தமிழ் முதல்ல சொல்லிடுறேன் சார். தமிழ் வந்து குமரிக்கண்டம் இருக்கும்போது ஆஸ்திரேலியா கூட சேர்ந்து இருந்துச்சு. அப்போ ஆஸ்திரேலியன் மக்கள் பழங்குடி மக்களும் தமிழ் வந்து பேசியிருந்தாங்க. அப்புறம் குமரிக்கண்டம் போயிடுச்சு. அப்ப தமிழ் வந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அது ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க மற்ற நாடுங்க. நம்ம என்ன சொல்றோம், தமிழ்நாட்டுல வந்து தமிழ் முக்கியம் தான், மற்ற எல்லாத்தையும் கத்துக்கணும் சார். ஃபர்ஸ்ட் தமிழ் இருக்கட்டும், ஹிந்தி இருக்கட்டும். இப்ப நம்மளுக்கு ஸ்டேட் டு ஸ்டேட் போனா ஹிந்தி தேவைப்படுது, டெல்லியில ஹிந்தி தேவைப்படுது, கர்நாடகால போனா கன்னடா பேசுறது உண்டு, கேரளா போனா மலையாளம் பேசணும். அது நம்ம வந்து கத்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளோட பொருளாதாரபூர்வமாகவும் கத்துக்கிறதுக்கு நல்லது தம்பி. ஆனா இப்ப திணிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல அப்படி? இல்ல சார், திணிக்கப்படல சார். ஏன்னா கத்துக்கிறது நல்லது தானே சார். கத்துக்கினாதான் நம்ம முன்னேற முடியும். தம்பி சொல்றது மூன்றாவதா ஒரு மொழி கத்துக்கிறது நல்லதுன்னு சொல்றாரு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, அது அவருடைய கருத்து.